சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். மது பழக்கம் உயிருக்கு கேடு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்.
அறுவட கதிர் மதரா கிடக்குது வீதியில உதிரோ ஆறா ஓடு இந்த ஊரினில கட்டி வச்ச பூமால உதிர்ந்ததுங்க தெருவுல புள்ளியோட புள்ளிய ஜாமா கோலம் ஒத்த புள்ளி தனிச்சிருந்த அடங்கோலம் கொலை விழுந்தும் கொலசாயும் ஆலமரம் இங்க அடியோட வேற இருந்தது ஒரு ஆலமரம் இங்க அடியோட வேற இருந்தது ஒரு ஆலமரம் பொழுது சங்க ஒண்ணு சேரும் குருவி கூட்டம் சிறகு இங்கு முளைக்கு முன்னே தடமாறி பிரிஞ்ச ஒவ்வொரு மண்ணுக்குள்ளையும் சிலவர முளைக்குங்க இந்த ஒரு மண்ணுக்கு மட்டும் பல கதை இருக்குதுங்க இந்த ஒரு மண்ணுக்கு மட்டும் பெருங்கதை இருக்குதுங்க சொன்னாலும் தீராது சொல்லி இங்கு மாளாது இந்த கொக்குறோம் ஊருக்குள்ள ஒரு கதை இருக்கு அத கேக்குற பாக்குற மனசுக்குள்ள பரிதவிப்பு அறுவட செய்யற பூமியில அறுவட கதிர் மதரா கிடக்குது வீதியில ஆராரோ 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 அண்ணே நல்லா சன பண்ணியா பிடிப்போம். அப்போ ஒன்றை பிடிச்சிட வேண்டியதான். ஏல பண்ணியை பிடிச்சா பாட்டி கேட்கலாம், இவனை பிடிச்சி என்னத்துல பண்ண? அண்ணே என்ன வேணா பண்ணலாம் அண்ணே. இல்ல பண்ணி வரட்டல ஏல அங்க என்ன பண்ணுது? சோழிய பண்ணல அதான் வந்து நிக்கம்ல. அப்ப நம்ம கிளம்பிட வேண்டியதான். அங்க என்னத்துல பாக்க பண்ணி புள்ள போன வாட்டி அவ புருஷனை பிடி போய் பின்னாடி கடிச்சு வச்சுட்டா. 1.5 மாசமா உட்கார முடியாம நின்று கழுவிட்டு இருந்தேன். இதுல இவ வேறையா? இந்த ஆட்டைக்கெல்லாம் நான் வரலப்பா. பண்ணியை களைச்சு விட்டு என்ன தெனாட்டா உட்காந்துருக்கான் பால. ஏல எச்சிக்கல முதி அங்க என்ன புடிங்கிட்டு இருக்க? பண்ணி தூக்கல வரம்ல பாத்து புள்ள துள்ளு பால பாத்து புள்ள விட்டனா சம்பி புடியும் சம்பி பாத்தல என்ன விட்டுறல பாத்துல. என்னடி கண்ணு காலைல என்ன சாப்பிட்ட? அது என்ன சாப்பிடுன்னு தெரியாதோ? முன்னால போல சாக்கு தூக்கி சைக்கிள்ல போடு. உங்க அம்மா படுற கஷ்டம்லாம் தீரணும்னா நீ நல்லா படிக்கணும். நீ இங்கே நில்லுமா. இந்த வந்து சரி தாத்தா. முதலாளி நீங்க விட்ட விடல எசிக்கு எப்படி தானா ஓடி வரான் பாத்தீங்களா? வந்துதான் ஆகணும். நல்லா இருப்பியா, இந்த பைசாவை வாங்கிக்கிடுங்கய்யா. மீதமுள்ள வட்டியை அடுத்த மாசம் எப்படி தந்துருவையா? ஏல இப்படியா அப்படி இப்படின்னு சொல்லி ஆயுச முடிச்சு விடுவ போல இருக்கு. அசல எப்ப தருவேன்? கொஞ்சம் பொறுத்துக்குங்கய்யா, எப்படியும் தந்துருவேன். அது யார் உன் பேத்தியா? ஆமாய்யா. பாப்பா இங்க வா. பாப்பா எத்தனாவது படிக்கிற? 6ஆம்.
6வது படிக்கிறியா? அப்ப பணத்தை வாங்கிடலாம். பேத்தி சடங்காய்க்கலாம். சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசுதியே, எல்லாம் என் தலையெழுத்து. பேத்தி சொன்னது ரோசம் வந்துருச்சா? அடுத்த மாசம் வட்டி முதல்ல சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கலனா உன் பொண்ணு இல்லைன்னா உன் பேத்தி இங்க வரணும். புரியுதால? ஏல மக்கா, நீ ஒரு பிள்ளையை பார்த்தோம்ல, அதான் தனமும் பார்க்கல பரவாயில்லண்ணா. சும்மா எப்படி இருந்தா தெரியுமால? ஏடா இருந்தாலும் பேச்செல்லாம் வச்சுக்க, டச்சு கிச்சு பண்ணுறவளை வச்சுக்கிறாத. ஆமா, இவன் திருசா தங்கச்சி டச்சு கிச்சு பண்ணிட்டாலும் மாமன் தான்ல, சும்மா உட்கார்ல. ஏலா நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, என் வகையில் அறுப்பட்டு தான் சாப்பிட்றேன். ஏறல நீ உட்காரல. ஏல ஏற்கனவே அவன் பொம்பளைய பற்றி பேசினாலே கழுவி ஊற்றுவான். இதில் அவனை வச்சுட்டு வர பேசுதியோல. அடிச்சு போடாதப்பா. ஏலா ஒழுங்கா வண்டி ஓட்டுறேன். இந்த நேரமும் போட்டாக்கதே கொள்ளு வாங்கல. ஏல நான் பிறக்கும் போது பிரசவம் பார்த்த ஆயாவுக்கு சிக்னல் கொடுத்தவன். எனக்கே வா. ஏலா பொழக்க தம்பதி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. எல்லாம் முட்டை போட்டா வரான், இங்கே கொடுத்துருவோம். இல்ல ஐயாப்ல இறங்கல. என்னடா வர வர நேரம் தான் வருது? இல்ல முதலாளி, கிடைக்கிறது லேட் ஆயிட்டு முதலாளி. என்னடா காரணம் சொல்லுத? சீக்கிரம் தூக்கி வைல. ஏன்னா கொஞ்சம் கால் மாத்து வை. கவிப்படும். ஏன் சாக்கெடு வாத்தில முதலாளி. என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்திருக்க முதலாளி, செலவு கொஞ்சம் காசு கொடுக்க முதலாளி. வண்டி இழுத்து பிடிச்சி காசு காப்பியால கைய பிடிக்க தெரிக்கும்ல. இந்த வாரல உனக்கு கேட்க நாதி இல்லாத அனாதை பயரோட ஏன் கைய பிடிக்க தெரிக்கும்ல. பைசா வேணாம் இல்ல இல்ல சீக்கிரம் வரல. ஏலா சைக்கிள் வாங்கல சீக்கிரம் ஓடுங்கள யாரு கைய பிடிக்க. ஏதாவது 100-200 கொடுப்பான், அதை வாங்கி புது சட்டை எடுத்து ஏதோ பிள்ளையில கரெக்ட் பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா கருகுன்னு முட்டை பண்ணாவது கெடுத்துட்டானல. அண்ணா வேண்டாண்ணா, எல்லாரும் கடுப்பில் இருக்காங்க, அடிக்க மாட்டாங்க, கடிச்சு வச்சிருவாங்க. ஒர்க் அவுட் பண்ணிடுவோம்ல. நீ பாருல ஏக்கோ, உங்க கொண்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே இந்த பூ அதுல சொருவிட்டீன்னா முதி போய் காரடில கொண்ட போல. ஜல் ஜல் ஜலோச நெஞ்சு நெஞ்சு நெஞ்சுக்குள்ள ஜல் ஜல் ஜலோச. பாட்டா வண்டில இறங்கல. சரிக்கா. சத்த முதியலாம். எப்படி உழுதாங்க பாரு. எடுபட்ட பையன் யார் வண்டியில இல்ல வந்தா? யார் பேருக்கு அர்ச்சனா? சீதா. சீதா மாமா. ராசி என்ன? மேஷ ராசி. என்ன நட்சத்திரம்? பரண நட்சத்திரம். நாம நட்சத்திரே நாம ராசோ ஜாதாயாஹ. என் பையனை பேசவே விட மாட்டேங்கிறீங்க. சதமானம் பவதி சதாயு புருஷஸ்ய. என் 2 பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைக்கணும். என் குடும்பம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கும். சாமி, எங்க அக்கா எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும். சாமி உன்கிட்ட எப்பவும் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், என் துறை நல்லா இருக்கணும். ஏன்னு கேட்கறது கூட நான் இல்லையா? பண்ணியோட மோசம்
மாப்பிள்ள அழுவாதல்ல, நாங்கெல்லாம் இருக்கும்ல. டேய் டேய் மாப்பிள்ள அழுவாதடா டேய். அடிக்கல அப்படிதான் அப்படிதான் அப்படியேதான் அப்படியேதான். பாருங்களே முதலாளி, என்ன முதலாளி நம்ம தம்பிங்க சண்டை போறத பார்த்து ரசிக்கிற மாதிரி தெரியுது. வாமா வா, உங்க 4 பேரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. விஷயம் இல்லாம இந்த வெளிநாட்டு மலையாண்டிய பார்க்க வர மாட்டீங்களே? அப்படி இல்ல முதலாளி. எல்லாம் கூத்துல முதலாளி, நீங்க போட்ட பிச்சையில தான் பொழப்பே நடக்கு. நீ சும்மா இருங்க முதலாளி. தம்பி நம்மளை பத்தி பெருமையா சொல்றான் போல இருக்க. வந்த விஷயத்தை சொல்லு. எல்லாம் கூத்துல சென்னையிலேருந்து புதுசாக மாத்தல் வாங்கிவிட்டு நம்ம ஊருக்கு ஆஃபீஸில் இருந்துருக்கிற முதலாளி. வேலை நமக்கு பெரிய தலைவலி பார்த்துடுங்க. அது சொல்லிட்டு போகலான்னு தான் நாங்களாம் வந்தோம். சொல்லிட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். கிளம்புறேன் முதலாளி. அடிங்களே அதை நினச்சிட்டு இருக்கதில்ல ஏத்தாவில் போகிறோம். தம்பி என்னங்கய்யா? நாளைக்கு வீட்டில் கொஞ்சம் தேங்காய் உரிக்கணும், வந்து என்னன்னு பாரு. சரிங்க. காலங்காத்தாலே கூப்பிட்டு நீங்கள் உட்கார வச்சிட்டியால. என்ன சொன்னாலும் அது வராது. தேங்காய் வேணாலும் பரவாயில்ல, மட்டை யூனிவர்சிட்டியா மாப்பிள்ள? அல்ல மூடிட்டு வேலை பரல. இல்லை மாப்பிள்ளை, ரொம்ப உம்மரமாக கணக்கு வழக்கு பார்க்குற மாதிரி தெரியுது. ஏல நீ வேறு சும்மா இல்ல, இவன் எண்ணிக்கை தான் மறந்து தொலைஞ்சிட போகிறான். ஏல செய்கிற வேலையா வெட்டி வேலை, இல்லைன்னு எண்ணிக்க வேண்டிய கிடக்கு. பாரு தெரிஞ்சா சார் தான். அல்ல நீ ஒழுங்கா பிடி, சீக்கிரம் பறக்கி போடாமல. இந்தாங்க. இந்தாங்கண்ணா. சில்வர் டம்ளரு. சிலவக்காட்டு பொண்ணுக்கு ஒரு மச்சான் தாண்டி நினைத்தாலே அன்பு தொல்ல என்ன சொல்ல. இவ சிரிப்பில் மின்னும் கண்ணில் ஒரு மின்ன தாண்டி நினைவெல்லாம் இவனை போல வேற யாரும் இல்லை யாரும் இல்லை. எல்லாம் பார்த்துல நீ போகிற பக்கம் சரியில்லையே, ஏதோ வில்லங்கத்தெல்லாம் முடியும்னு நினைக்கிறேன். ஏல அவன் கிடக்க நீ கண்டினியூ பண்ணல. மச்சக்கண்ணி மனச கடையிறியே, ஓ மொச்ச பல்ல மெல்ல காட்டி தீய மூட்டுறியே. செவ்வாழ தோட்டத்துல முன்னால போதையில செவ்வாழ காடு 2 என்ன மயக்கும். மாதுள தோட்டத்துல மாது நீ போதையில அடி மாறாப்பு சேர வந்து என்ன உசுப்போம். அடிமானே Yeah.
பொழுதுல வாசல் பக்கம் வந்தவளே வாலிப ஆசையெல்லாம் தேக்கி வச்சேன் அந்தி சாயும் நேரத்துல ஆத்தாவன பார்க்கையில அத்தனையும் வாழ்ந்து புட்டு உன்ன நினைச்சேன் வண்ண வண்டு போல வாச மலர சுத்தி வாழ்வு ஒண்ணு சேர நானும் துடிச்சேன் என்ன கனவுல உன்ன கோயில் கட்டி காலம் எல்லாமும் நானும் துதிப்பேன் அடிமானே நீதானே அட மச்சக்கண்ணி மனச கடையலையே என் மச்ச பல்ல வெள்ள காட்டி தீய மூடலையே யார் இந்த சின்ன புள்ள செங்காட்டு பக்கத்துல சொல்லாம வெக்கத்துல தன்னை மறந்து ஐயா எந்த மனச நீயும் கொல்லாம கொல்லுறியே தள்ளாம அள்ளி போடு சின்ன விருந்து ஏ மாமா நானும் ஒன்ன சேரத்தான் என்னாலும் எங்கும் சின்ன பிள்ளைனா ஏன் வச்ச கண்ணி வச்ச பல்ல வெள்ள காட்டி அட பாவி என்ன உங்களை என்ன விட்டுடுங்களே. இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீ பொரிய நீ விதைச்ச அடி தேக்கு மரக்காடு பெருசுதா சின்ன தீக்குச்சி ஒசரா சிறுசுதா சீதா சீதா என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடி வெளிய. அம்மா சுமதி கூட வெளிய போயிட்டு வரேம்மா. சரி சரி. ஏண்டி ரோட்ல நின்னு மானத்தை வாங்குற? அதான் வந்துட்டேன்ல. சரி வாப்பா போலாம். நீ மொத போ. என்ன உங்களுக்குள்ள ஒரு கேள்வி காணலையே? பிரியா ரெடியா? சுமதி கூட வெளிய போறேன். சரிடி. உமா உமா இருடி வாரேன். சீக்கிரம் வாடி வெளிய. காலங்கத்துல வீட்டு வாசல் முன்னாடி என்னடி பண்ணுதீங்க? என்ன பண்றோன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல வண்டியில இருடி. இருடி வீட்ல சொல்லிட்டு செருப்பு போட்டு வந்துட்டேன். ஆடு மாடெல்லாம் செருப்பா போடுது. சீவா. சரி. போலாமா? எங்கடி இவ்வளவு அவசரமா கூட்டு போறீங்க? பேசாம வாய் மூட்டு வா. எங்க போய் தொலைஞ்சாங்களோ? சைக்கிள் இங்க நிப்பாட்டிக்குங்கப்பா. ஏண்டி இங்க நிப்பாட்ட சொல்லுத? ஏண்டி எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? அதான் வந்துட்டோம்ல. ஏண்டி காட்ட பக்கவா கூப்பிட்டு வந்த? என்னடி அவன் இங்க வருவான்னு சொன்னா ஆளையே காணோம். இருப்புல வருவான். ஏன் அவசரப்படுற? என்னன்னு இப்ப சொல்லுங்கப்பா. பேசாம நில்லாம். ஏன் வராண்டி உட்காருங்க. ஏய் எட்ரியத. என்னத்தடி எடுக்க சொல்லுத? இருடி அவ எடுப்பா பார். ஏய் இது எதுக்குடி? குஞ்சு பொரிக்க. இதுதானே வரேன்னு சொன்னா ஆளை காணாமே. சரி சாமியாவது கும்பிடும். கடவுளே என்னை மட்டும் காப்பாத்து. காக்கா பறக்கும்போது முட்டை போட்டுச்சோ. காக்காவை காணாமே. என்னடி பண்ணுத? இரு சொல்றேன். தன்னால அடிக்குது. ஐயோ புள்ளைய பார்க்க வந்தா இந்த ஊர்ல இருக்கிற சாமி முட்டையால அடிக்குது. இந்த ஊர் வேணா இந்த ஊர்ல இருக்கிற புள்ளைய வேணா. என்னதான் பண்ணா சொல்ல?
என்ன பண்ணா நான் கேக்கு? என்ன? இந்த மாமாவுக்கு ஒரு ஆய் சொல்ல. இவன் டிராமாக்கு ஒரு அறவே இல்லாம போச்சு. ஏதாவது பேசு. மாமா இவ்வளவு அஸ்தலா வந்து நிக்கிறேன். அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் உங்க அப்பா கிட்ட பேசி எங்க மாமா கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டல. அப்புறம் ஏன் கம்முன்னு இருக்க? பேசு. வழக்கமா நம்ம சந்திக்கிற முனீஸ்வரன் கோயிலுக்கு கொலையில வர சொல்லுடி. ஓகே, காலையில நம்ம முனீஸ்வரன் கோயில்ல மீட் பண்ணலாம். ஓகே பாய். வரட்டுமா? உம்மா நீ ஏன் இப்படி பாக்குற? சுபா இதா மேட்டா. எல்லாம் முட்டை போட்டு வராங்க. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? இந்த மொழி கண்ணாடி வேற. எல்லாம் மாப்பிள்ளைகளா என்ன கடை பக்கமே வர மாட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல முதலாளி, நீங்க கூப்பிட்டா வந்து நிக்க போறோம். சரி, இந்த அசைக்கு வீட்டில் சரக்கு இருக்கு, புரியுதா? எடுத்து கடையில் கொண்டாந்து வச்சிரு. சரி முதலாளி. எல்லாம் வண்டி இல்லை. சரிண்ணா. இல்லை அன்னைக்கு அந்த அடி அடித்தான், இன்னைக்கு பாருல ஒன்று இந்த மாதிரி பேசிட்டு போகிறான். சரி விடல, அவனே தானே வந்து பேசினான். என்ன எப்படி இருக்கிய? பார்த்துல. சரிண்ணா சரிண்ணா. ஏர் வண்டியில் ஏறுதும்ல. இல்லை ஆட்டா உட்காரல. இல்லை மாப்பிள்ள பிகரல. பாத்து போங்கல. இப்படி போறாங்க. ஏல வண்டியில ஊரு பிள்ளை தானே இடிச்சது பிள்ளை நான் மட்டும் சப்போர்ட் பண்றது. ஏன்னா அக்கா வருது. நல்லா திரியுதுங்க. ஈடு பல்ல கட்டிட்டு சனியை முடிச்சது. ஏல இவங்களுக்கு வேற வேலை இல்லையால? நீ ஏல டென்ஷன் ஆவற? அவ பல்ல அவ காட்டுறா, உனக்கு என்னால? அதுக்கே நீ இப்படி பல்ல காட்டுற? ஏய் நீ பேசாம இரு. ஏமா எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சா? என்னம்மா ஒன்றும் சொல்லாம உட்காந்துக்க? நாளைக்கு ரிசல்ட் வந்துரும்பா. இல்லை மாப்பிள்ள சொன்னது அவன் ஏலா என்னலா வர வர நேரமாகுது. அது ஒன்றும் இல்லைண்ணே, வர வழியில் வண்டி பஞ்சர் ஆயிட்டு. சரி சரி வை எட்டு போல. குடிக்க சரக்கு வேணும். குடிச்சானே குடிச்சா போச்சு. கேட்காங்க குடியில. ஏனே நாங்கள் 5 பேர் இருக்கனே. ஓ ஏழு குடியில. ஏனே இதுக்கு போய் என்ன சாராயம் கொடுத்துறேன். குடிச்சா போச்சு குடியில. வரனே ஊட்டில பூச்சா சாச்சா வந்தா என்கிட்ட சொல்லல. என்ன சரிண்ணே சீக்கிரம் வண்டி போய் போய் சீக்கிரம் போல. நம்ம பையன் இல்ல. சாப்பிடுமா. ஏய் சாப்பிடுமா. நீ வர வர நேரத்துக்கு சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற. வேணாப்பா போதும்பா. சொன்னா கேளுமா. இம்மா பாருமா போதும்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. கொஞ்சோண்டு தனமா இருக்கு. கடைசி சாப்பாடு தான் உடம்புல ஓட்டும். சாப்பிடுங்க. போதுமா. சாப்பிடுமா. இப்ப தர என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? உடனே எந்த நேரத்தில் நினைக்கிறா? நீ குடில நான் பார்த்துக்கிறா. நீ யார இருக்கிற? இவர் பெரிய தேசிக்கிறாச்சா பார்த்துக்கிறாராம். டெய்லி ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. நீ வேற சும்மா இருந்த. நீயே நம்மள அசிங்க ஆமால ஒன்று அசிங்கப்படுத்துதேன். இந்த போராம்பர் பன்னாட பரதேசி இவனுக்கு பேரும் போலும் வாங்கி தர போகிறான். வாங்கல இல்லை சீக்கிரம் போல. ஓரைட்டு வாழ. ஆமால அது ஓவர் போட வாழ. ஐ ஜாலி. ஏன்னா கிரிக்கெட் ஆக போகிறோம். ஆமால கிரிக்கெட் போகிறோம். என் கூட அவனை சச்சின் டெண்டுல்கர் ஆக்கி வர்றேன். அப்போ மாப்பிள்ளைய கங்குலி ஆக்கி விட்டல. ஆக்கிடுவோம். கம்பை வச்சு பானியை வளைச்சி நல்லா பிடிப்பா. ஓகேடா மாப்ள. நான் தான் கங்குலிடா. நான் தான் கேப்டன்.
யாருல மேலே சீக்கிரம் வாங்கல பார்த்து வாழ ஏற்ற மாதிரி இருக்கு முடியலடா ஏன்ல கத்துற யாரோ எந்திரிக்க போறாங்கல்ல மாப்பிள்ள எனக்கு வீடு மாப்பிள்ள ஏல சனியும் பிடிச்சோனே இங்க போய் தொலை ஒழுங்கு மாப்பிள்ள கோழியை கட்டிட்டு போறான் நம்ம கிட்டேவா ஓய் யார் நீ இங்க என்ன பண்ற? பார்த்தா தெரியல ஒண்ணுக்கு இருந்துட்டு இருக்கேன். லூசாடி நின்று அறிவுள்ள உனக்கு வாழ்க்கையை வாழ பாருங்க. நீ சாவ நினைக்காதீங்க. யாருமே இல்லாத நாங்களே வாழ நினைக்கிறோம். எல்லாம் இருந்தோம் எப்படியோ பேசி பேசி கோழி ஆட்டையை போட்டாச்சு. ஏமா அப்பா யார் இவ? ஹலோ சுமதி, நீ ஃபெயில் இல்லடி, பாஸ். என்னடி சொல்ற? இல்லப்பா, நான் தான் நோட்டீஸ் போர்ட்ல எக்ஸாம் நம்பரை தப்பா பார்த்து சொல்லிட்டேன். சாரிப்பா. ஹலோ சுமதி, ஹலோ சுமதி. உங்க ஆயி வருவான்னு சொன்னீங்க, இனி காணோம். ஒரு ரூபாயிரே அவசரப்படாத. ஒருவா ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருத காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி ஐயோ இருக்கிறா பொறுமா இருக்கிறா. ஐயா போன வரத என்ன விட்டுருக்கியா? என்ன விட்டு ஐயோ வாண்டாயா. அன்னைக்கு அப்பா கூப்பிட்டதை பார்த்து நீ பயந்துட்டல? ஆமா, பயந்துட்டாலும் எல்லாம் மாமனாருக்கு ஒரு மரியாதை தாண்டி. ஏய் எருமை, ஏன் உங்க அப்பாவை கூப்பிடுத? கழுத. எங்க இரு உங்க அம்மையும் சேர்த்து கூப்பிடுத? ஏய் சும்மா இருக்க மாட்டே. நீ வர வர ரொம்ப ஓவரா போற, அடி வாங்குவா. ஆமா ஆமா. ஏல என்ன அப்படி பார்க்காதடா, அப்படி பார்க்காதடா. அப்படி பார்க்காதன்னு சொல்லுதம்ல. அப்படி பார்க்காதடா. உன்னை தொட்டனா, முத்தம் கொடுத்தனா, உன்னை கெட்டி பிடிச்சனா? எல்லாம் பண்ணல சொல்லிட்டு பண்ணிட்டியல. சரி பண்ணல. ஏல நான் அப்படி சொன்னா தோர நேரமாச்சு, நான் கிளம்பட்டுமா? சரி கிளம்பு. உனக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டேன். சின்ன வயசுல இருந்து உன்னையும் நினைச்சிட்டு இருக்கேனே, என்னை பத்தி ஒரு வாட்டியாவது நினைச்சு பாத்தியால? நான் எதுக்குள்ள உன்னை பத்தி நினைக்கணும்? என்னது? ஏய் என் மனசுக்குள்ள தாண்டி நீ இருக்க. இப்படியே உன் கூட இருந்துறல்ல. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, கண்டிப்பா உன்னை என் கூட கூட்டு போயிடுதான். நான் இன்னும் இங்க இருந்தேன்னா ரொம்ப அழுதுவோம்ல. நான் கிளம்புதேன். வெத்தல காட்டில சித்திர வெயிலில ஏனோ நடக்கிற புரியலையே. தானா நடக்கிற ஏதோ கிடக்கிற ஏதோ உனக்கு இன்னும் அறியலையே. ஏனோ மன
மனசுக்குள்ள நினைச்சேன் நானே மதிய வந்து தவிச்சேன் என் பச்சை கிளி பாடி பறந்ததடி போயிச்சக்கணி எனக்கு இப்போ கிடைச்சதடி நானும் மனசுக்குள்ள நினைச்சே தினம் தினமும் துடிச்சேன் நினைச்சு பார்க்க துடிச்சேன் பொண்ண நேற்று கனவுல நான் பறிச்சு பூமாலைய தொடுத்த என் மனசோ அறியல கனவு காண முதலில் காதல் இல்லையே உன்னை கண்ட பின்பு கனவில் காதல் இல்லையே நெஞ்சுக்குள்ள பொண்ண கோவில் கட்டி நித்தம் 100 தடவை சுத்தி வந்தே எனக்குள் கலந்த பொது உறவே உனக்கே தருவே இந்த உயிர என் பச்சை கிளி பாடி பறந்ததடி போயிச்சக்கணி எனக்கு இப்போ கிடைச்சதடி சறுக்கி குறுக்கி நெருக்கி காதல் கடிதம் நீ எழுதே போட்டது இந்த சிறுக்கி மனசில் புகுந்து என்ன பாடாப்படுத்துது புதிய வரிகள் புதிய படைப்பு எழுதிட கம்பல் இல்லையே நான் சிறிய வரியில் எழுத்தும் பிழையும் தவறே இல்லையே இந்த ஜென்மம் மீண்டும் தொடரும் போது 7 ஜென்மம் உனக்கே இந்த மாது பிரம்மன் படைத்த புது சிலையே உனக்கு ஈடு இல்லை விலையே வெத்தல காட்டுல சித்திர வெயில ஏனோ நடக்கிற புரியலையே தானா நடக்கிற ஏதோ கிடக்கிற ஏதோ உனக்கு இன்னும் அறியலையே ஏனோ மனசுக்குள்ள நினைச்ச நானே மதிய வந்து தவிச்ச பாடி பறந்ததடி ஏன் புள்ள இவ உம்முன்னு வரா? என்ன சுமதி இப்போ வர ரொம்ப சைலண்டா இருக்க? வீட்ல எது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. எதுவா இருந்தாலும் ஓப்பனா ஷேர் பண்ண, இல்லைன்னா உட்காந்து மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருக்கணும். அதுவா? ஏண்டி இழுக்கிற? சும்மாருடி, எக்ஸாம் நம்பர் மாற்றி பார்த்துட்டு அவ எனக்கு ஃபெயில்னு சொல்லிவிட்டா. அதான் செத்துடலான்னு முடிவு பண்ணி தூக்கு போட போயிட்டேன். ஏய் என்னடி சொல்லுத? ஏய் இப்போ ஏன் பதறத? உயிரோட தானே இருக்கா, நீ மேலே சொல்லு. அப்போ மட்டும் அவன் வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். யாருடி அவன்? தெரியல, ஆனால் தலையில் துண்டு கட்டிட்டு கையில் கோழி வச்சுருந்தான். நல்ல அடையாளண்டி. இனி கோழி வியாபாரம் தான். ஏய் சும்மா இருப்பில்ல, பேசாம வா.
ஒழுங்கா கத்திக்கல. ஏய் விடுங்கடா. ஏய் விடுங்கடா. ஏய் என்னல திமிர்ற இறங்கல எங்கடா போல? ஐயா 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 விட்டுருங்கய்யா. ஐயா தெரியாம பண்ணிட்டேங்கய்யா. ஐயா ஐயா மன்னிச்சுங்கய்யா. இனிமே பண்ண மாட்டேங்கய்யா. ஐயா முதலாளி நம்ம ஆர்பர் சரக்கு காமிச்சு கொடுத்தது இவன் தான். மன்னிச்சுங்கய்யா. ஐயா முதலாளி என்னல? நம்ம சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சானுல அதுக்கு இவன் தான் காரணம். இல்ல இங்க வா. போல ஐயா தெரியாம பண்ணிட்டீங்க. உங்க சரக்குன்னு தெரியாதையா? தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்க மாட்டேங்கய்யா. அப்படியா? இங்க வா. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவேன்னு பார்த்தா இப்படி மொச பிடிக்கிற வேலையை பாக்குறீல. எதுக்குல இந்த வேலை? ஐயா இனிமே நான் பண்ணவே மாட்டேங்கய்யா. மன்னிச்சிருங்கய்யா. இனி நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதான்ல உனக்கு கடைசி. ஏல மாப்பிள்ள அங்க பாருல. ஏல சும்மா இருல. இல்லை இது நமக்கு தேவையில்லாத வேலை. வேலையை மட்டும் பாருங்க. ஏல அங்க என்ன வளவலன்னு பேசிக்கீங்க? ஒண்ணு இல்ல முதலாளி. போயிட்டு நாளைக்கு வாங்கல. இல்ல நீ வா முதல்ல. ஏல இவனை தூக்கினது பெரிய விஷயம் இல்லல. இவனுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன். அவன் யாருன்னு பாருல. சரி முதலாளி சொல்லிட்டேல. நான் பாத்துக்கிட்டேன். சரி வரங்க முதலாளி. கிளம்புங்க. வேறங்களா? ஐச்சக்கா. அசைன்மெண்ட் எழுதிட்டியா? நான் எழுதலப்பா. இவ என்னைக்கு எழுதிருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் கம்மனரு. டைம் ப்ளீஸ். ஓ டைம்ல போல இருக்கு. அவ்வளவுதான் இன்னைக்கு பாரு. ஏய் யாரடி இந்த லூசு? ஏய் அழகா தான்டா இருக்கு சின்சாமி. நம்ம டைம் ஒர்க் அவுட் ஆயிரும் இல்ல. ஏய் உன் ஆளு தர வரான். தோற அந்த பாதையில கூப்பிடும் போதே நினைச்சேன் இதுக்கு தானே. பாத்துக்கல நம்மளை எதுக்கு பயன்படுத்துறான்னு. 1 2 3. ஏய் பாத்தல ஏல ஏல பாத்தல. ஏல பாத்தற மண்டியோ. போல. ஏல ஐயோ அம்மா அடி அடிக்காதீங்க. அட சாமி சத்தி வர ஒண்ணு பண்ணல. அட விட்டுறல அடிக்காதீங்க. அட தாங்க முடியல. அட லேச பண்ண எதுவும் பண்ணல. நம்புங்க என்ன. அட விட்டுறல. விட்டுறல அடிக்காதீங்க. அட தாங்க முடியல. அட லேச பண்ண எதுவும் பண்ணல. நம்புங்க என்ன. அட விட்டுறல. அட எனக்கு தெரியவே தெரியாதுண்ணே. அட நம்புங்க என்ன விட்டுருங்க. என்னலே அவங்க கிட்ட சாச்சவன் பேசிட்டு இருக்கேன். ஏய் கல்லல. அம்மா நான் என்னலே சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். எடல அந்த அரோமணி. ஏட்டிட்டு இருக்கேன். சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். கங்கலா இருக்கா. சானியே முடிச்சு. என் கையில வந்து சாவுதம். இந்தலே குடில. கழு. தூக்கி போடுங்களே. நெஜ சாவ நினைச்சு நெய்த போறியா? ஏய் இரு நான் போறேன். ஏட்டு என்ன இப்பதான் சடங்கான மாதிரி பம்பி வர? ஒன்றும் இல்லைம்மா தம்பிட்டு ஒரு சைன் வாங்கலான்னு வந்தேன். வாங்கிட்டு போ. கூட இந்த தம்பி கண்டிஷன் போயில. இல்ல பேனாக்குள்ள போயிட்டான். ஏய் இந்த என்ன எப்போ இல்லாமல் இப்படி பார்த்துட்டு இருக்கான்? அக்கா போட்டாச்சுக்கா. வர தம்பி. அம்மா வரேன். எலதர நான் பார்த்ததுனால தானே சைக்கிளை நீ வண்டியில் விட்ட. தப்பு என் மேலே தானே. ஏய் லூசு இன்னும் அதையும் நினைச்சிட்டு இருக்கியா? என் மேலே தாண்டி தப்பு. நான் தான் வண்டியில் அடிச்சிட்டேன். நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்கல. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்க பிடிக்கல. நீ சொல்லிட்ட, நான் சொல்லலை. கண்டிப்பாக ஊரறிய ஒரு நாள் நாம் ஒன்று சேருவோம். உனக்கு வாழ்க்கையை வாழம் பாருங்கடி. சாவ நினைக்காதீங்க. உசிறு காப்பாத்தின திருட நீதானா? இத்தனை நாளா எங்கடா இருந்த?
என்னம்மா சுமதி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன வீட்டு பக்கம் ஆளையே காணா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எக்ஸாமுக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்துச்சு. சரி, அப்பாவுக்கு இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் வேலை இருக்கு, நீ சுமதி கூட வீட்டுக்கு போ. சரிப்பா. சரி வரமா. சரி. ஏய், உன் துரை உட்காந்துருக்கான் பாரு. ஆமா உட்காந்துருக்கான், அதுக்கு என்ன இப்போ? போய் பார்த்து பேசிட்டு வாடி. முதல்ல நான் போய் பார்க்கணும்னு சொன்னாலே திட்டுவேன், இப்ப போய் பேசிட்டு வர சொல்லுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ தோணுச்சு சொன்னேன். நீ ஏதோ மறைக்கிற, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏய், உன் ஆள் துரை கூட ஒருத்தன் உட்காந்துருக்காம்ல, அவன் யாரு? துரை கூட 4 பேர் இருக்காங்க, நீ யார சொல்லுத? அதான்டி, கருப்பு சட்டை போட்டு ஒருத்தன் உட்காந்துருக்காம்ல, அவர் தான். ஓ, பாலா அண்ணனா? அவர் தான் நீ சொன்ன கோழி திருடணும். ஆமாண்டி, ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும்ல. ஏய் தெரியும்டி, பாலா அண்ணன் நல்ல கேரக்டர் தான், ஆனா என்ன பிள்ளையில பார்த்தா மட்டும் கொஞ்சம் கோபப்படுவாரு. அதையும் பார்க்கலாம். சரி, நீ இங்கே நில்லு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்படியே மச மசன்ட்டு உட்காந்துட்டே இருக்கல. ஒன்னால என்ன ஏஸ்தா பாரு. ஏய் இங்க வாங்க, யாராவது பாத்துற போறாங்க. உங்களை தவிர இங்க யார் வரப்போறா சொல்லு? இப்படி எத்தனை நாள் உன்னை சந்திக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குடி, நீ ஆசைப்படுறது கண்டிப்பா நடக்கும்டி. கண்டிப்பா கண்டிப்பா. அன்னைக்கு நீ தானே எங்க வீட்டுக்கு வந்த? ஆமா, நீ இன்னும் சாவலையா? தேங்க்ஸ். இதுக்கு என் உசிரை காப்பாத்தினியே, அதுக்கு தான். சொல்லிட்டல, இடத்த கழிவு. உங்க பேர் தானே பாலா? அடிசருக்கு உள்ள கோடி பூக்கள் இன்று பூத்ததாலே அழகா என்னை வசியம் செய்து மோகத்தீயில் மூடி வைக்கிறாய். அடடா எந்தன் ஆசை நெஞ்சில் கோடி பூக்கள் இன்று பூத்ததாலே அழகா என்னை வசியம் செய்து மோகத்தீயில் மூடி வைக்கிறாய். மேகத்தின் மேலே அன்றொரு மின்னலும் உரசிட பார்த்தேன். தேகத்தின் மேலே இன்றும் தன் கை இங்கு உரசிட வைத்தேனே. இயக்கத்திற்கெல்லை இதுவரை இருவரில் இருந்ததும் இல்லை. தூக்கத்தின் போது இனி முதல் உணர்வுகளால் தொல்லை. அடடா எந்தன் ஆசை நெஞ்சு கோடி பூக்கள் இன்று பூத்ததாலே அழகா என்னை வசியம் செய்து மோகத்தில் மூடி வைக்கிறாய். என்னுடம்பில் ஆக்கிடவே மனமுன்னை என்றும் விரும்புதே. நினைத்த போது நேரில் வந்து நின்றாய் மெல்ல மெல்லமை சிலிர்க்குதே. உந்தன் வாசம் என்னுடம்பில் ஆக்கிடவே மனமுன்னை என்றும் விரும்புதே. கண்ணை மூடிக்கொண்டு கனவுகளில் உன்னை மட்டும் காண பிடிக்கும். என்னை தீண்டி போகும் நேரத்திலே எனக்குள் எந்த நாடும் வெடிக்கும். கைவன் போல நீயும் ரகசியமாய் என்னை கட்டி போட்டு உள்ளம் திருட விட்டாய். அணைத்துக் கொண்ட உன்னை விரல்களால் இவருட தோன்றுதே. நேரம் காலம் ஏதும் மீதம் இல்லாமல் தினமென்று இரவில் நீளுதே. நெருங்கி அருகில் அணைத்து
வைத்துக்கொண்டு உன்னை விரல்களாலே வருடத் தோன்றுதே. நேரம் காலம் ஏதும் மீதம் இல்லாமல் தினமெங்கு இரவு நீளுதே. முத்தத்தோடு நித்தம் நரபகலில் யுத்தம் ஒன்று தானாய் தொடங்கும். மோகம் கொண்ட பெண்ணின் மனதிலே என்று இந்த தாகம் அடங்கும். பட்டாம்பூச்சி போலே மாறிடவா அன்பே, தேனை தேடி பூவில் நூறிடவா. அடடா எந்தன் ஆசை நெஞ்சு கோடி பூக்கள் இன்று பூத்ததாலே அழகா என்னை வசியம் செய்து மோகத்தில் மூடி வைக்கிறாய். மேகத்தின் மேலே அங்கொரு முன்னலும் உரசிட பார்த்தேன். மேகத்தின் மேலே உங்கள் கையிங்கு உரசிட வைத்தேன். ஏக்கத்திற்கெல்லை இதுவரை இருவரில் இருந்ததும் இல்லை. தூக்கத்தின் போது இனி முதல் உணர்வுகளால் தொல்லை. அடடா எந்தன் ஆசை நெஞ்சு கோடி பூக்கள் இன்று பூத்ததாலே அழகா என்னை வசியம் செய்து மோகத்தில் மூடி வைக்கிறாய். யோ பீடிதாயா? காசு இல்லைன்னா காலங்காலத்து கடன் கிடையாது. குறைஞ்சா போயிடுவ ஒன்று குடியா? காசு இருந்தா வாங்கலாம், கெட்ட விட்டு நான் ஒரு வெளியே வாங்கல கூட ஓவராதான் பண்ற. கொடுக்க முடியா? வானா போவான். இவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. இவனுக்கு ஏத்த ஆளு வரான். யாருல பாரு. நம்மகிட்ட தானே வரான். எப்படியாவது அவனுக்கு ஏன்னா எப்படி வராம இருக்கு. ஆமா வரல. ஐயா புள்ள உனக்கு எப்படியாவது கடைக்குள்ள அனுப்பிடுறேன். ஏன்னா வானங்கண்ணா இங்க வான. என்ன ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தல கிழவன் உள்ளதா இருக்கான். வந்துட்டான். யாருக்கு சொல்லாதே. நாளைக்கு சீக்கிரம் கிளாஸ்க்கு வந்துடுறீ. ஏய் நீ போ, நான் வரேன். ஏய் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடி, நான் வரேன். ஏய் என்ன? ஏய் சாரிடா, ஐ லவ் யூ. என்ன அழுதியா? அசிங்கமா இல்ல? இதுக்கு வேற என்ன கிடப்பா? அவனை போய் பாரு. என்னல கோவம் மறுமறுத்துறது? ஒன்றும் இல்லைல்ல, சுமதி அடிச்சிட்டு. என்னல சொல்லுத? வரும்போது வழியை மறைச்சு ஐ லவ் யூன்னு சொன்னா அதான் அடிச்சிட்டோம்ல. லூசால நீ? நல்ல புள்ளல அவ. அதுக்கு என்ன அவ்வளோ மாதிரி பேச சொல்லுதியா? அவள் தகுதிக்கு நம்ம அவள் கால் நகருக்கு சிறப்பு மாதிரில. ஆவுன்னா தகுதின்னு சொல்லுத? நீ ஆம்பளை, அவள் பொம்பளைல. தகுதியை பார்த்தா தமிழ்நாட்டில் பாதி பேர் கல்யாணமே நடக்காதுல்ல. அவள் வர்றதுக்கு தயாரா இருந்தா, உனக்கு வச்சு காப்பாத்துறதுக்கு தெம்பு இருந்தா, துணிஞ்சு லவ் பண்ணல. அந்த தகுதி என்னத்தை பண்ணுதுன்னு பாப்போம்ல. மக்கா இன்னைக்கு தானே சரியா பேசிருக்கா. வாழ என்னடி கோபம் இருக்க? ஆமால. ஏய் நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துருதேன். சரி வரேன். சூப்பரா இருக்காளே. சுமதி பாலாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் அதை பத்தி தான் உன்கிட்ட பேசலான்னு இருந்தேன். வா போலாம். வா. இல்ல வந்துடும்ல. சரி சரி போ போ. இவங்க எங்க போறாங்க? என்ன எது பேசணும்னு சொன்ன? வந்ததுல இருந்து எதுவும் பேசாம இருக்க? வேற என்ன, எல்லாம் உங்க லவ் மேட்டர் பத்தி தான். என்னதான் இருந்தாலும் உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு அகம்பாவம் ஆவாதுப்பா.
அவன் கோவத்துல முரடானா இருந்தாலும் குணத்துல அவன் ஒரு குழந்தை மாதிரிடி. ஆமாமா சொல்லிக்கிட்டாவ. இல்ல பாலா அண்ணனுக்கு சுமதியை பிடிக்கலையா இல்ல காதலியை பிடிக்கலையா? மொத்தத்துல அவனுக்கு பிள்ளைகளே பிடிக்காது. ஆனா எனக்கு என்னமோ சுமதியை இவன் விரும்புறான்னு தோணுது. தகுதின்னு தான் காதல தானே வருத்திக்கிறான். இவ என்னடானா பாலானதான் உசுருன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கா. இத பாரு துர, நீதான் பாலானனுக்கு எப்படியாவது எடுத்து சொல்லி அவ காதல புரிய வைக்கிற. சரி, உன்கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். அது என்னடி ஆசை? ஒண்ணு, நம்ம 2 பேரும் ஊரறிய சந்தோஷமா இருக்கணும். இல்ல உன் கூட பேசிக்கிட்டு நான் என் உசுரை விட்டுணும். லூசாடி நீ. முதல்ல ஆசைப்பட்டது கண்டிப்பா நிறைவேறண்டி. மனசை போட்டு குழப்ப வேண்டாம், தைரியமா இரு. நம்ம காதல் ஜெயிக்கும்டி. ஐயா சாமி, நீ ஆள காமி. 3ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சனிய சுத்தரானே. நான் ஜோசி பார்க்க போகணும். அது என்னாச்சுன்னு போய் பாருல. ஹே சாரிடா, ஐ லவ் யூ. என்ன ஆச்சு? இல்ல போலாம். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். சாக்க புள்ள. என்ன பாலா, நீ கிளம்பல? இல்லை, நீங்கள் போங்க, நான் அப்புறம் வரேன். தோர வர இவன் போகிற பக்கே சரியில்லையே. எங்க இவ்வளோ வேகமா போறான்? அப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாம்மா. சரிப்பா. சாமி, ஒருத்தர் உயிருக்கு உயிராக காதலிக்க, அது உனக்கே தெரியும். என் காதல் உண்மைன்னா என்னை அவர் கூட சேர்த்து வை. வாழ்ந்தா பாலாவோட மட்டும்தான். இதை எப்படி அவருக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியல. எங்களை எப்படியாவது சேர்த்து வை. துரைனே, வாமா சுமதி, வா. ஐயாப்ல, அந்த கட்லெட் போடல. சரிண்ணா. எதுக்கு அக்கா இங்க வந்திருக்கு? ஆமா, என்ன ஏதோ ஸ்பெஷலா சமைக்கிற மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதே எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் செய்கிறோம். முதல்ல எந்திரிங்க, நான் தான் இன்னைக்கு சமைக்க போறேன். இன்னைக்கு பாருங்க. என்ன முழுக்கிய? உங்க அளவுக்கு இல்லைனாலும் உங்களை விட சூப்பரா சமைப்பேன். என்னடா மாப்ள, வால் வந்ததும் இந்த பங்கு வாங்குதா? என் சாமி என்ன பண்ணுதான் பார்த்தேன். ஏல, என்ன மசமசன்னு நிக்க? போய் காய்கறி எட்டு வா. நான் எட்டு வந்துடுறேன். இந்தாக்கா. ஏல, போய் உப்பு எட்டு வா.
துரைண்ண நல்லா சாப்பிடுங்க. சரிம்மா. இல்ல மெதுவா சாப்பிடல. பாத்து பாத்து தண்ணி குடிங்க. ஏக்கா இந்த மாதிரி யாரும் எங்களுக்கு சோறே போட்டதில்லக்கா. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு சாப்பிடுற வேலையை பாருல. என்னடா அண்ணே ஊருக்குள்ள ஒரு கிழமை அட்ரஸ் காட்டி வந்திருக்கானே. என்ன தேடுற? அட்ரஸ் இந்த அட்ரஸ் தான் ஏன் தேடுது? கொஞ்சம் சொல்லுங்க. குளம் 3 தெருவு குறுக்கு சந்து அந்த தெருவுக்கு நான் கொண்டு போறேன். ஐயா விட்டுறீங்க, நானே அந்த அட்ரஸுக்கு போயிடுறேன். ஐயா விட்டுறீங்க. சீக்கிரம் மாட்டினேன். நீ தானே எனக்கு சைக்கிள் எடுத்து போன. ஏதோ ஆச்சுன்னா மட்டும் என்னையே சொல்லு. மாட்டினேன் முதல்ல திட்டுவாரு. என்ன பார்க்குற? ஓ இங்கே தான் இருக்கீங்களா? முறைக்காத அதை மாட்டு. சும்மா முறைச்சிக்கிட்டு. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்ன வழக்கம் போல செயினை வந்து போச்சு. ஏன்னா நான் வீட்டுக்கு போகிறோம்ண்ணா, நீ செயினை மாட்டிட்டு வந்தாவா வரலன்னா போ. ஏதோ நம்மளால முடிஞ்சது. இல்லை நில்ல இல்ல ரொம்ப மும்முரமா மாட்டுத மாதிரி தெரியுது. ஆமாம் சைக்கிள். ஓ செயினை இப்படிதான் மாட்டுவீலோ? ஒரு நிமிஷம் இரு. வீட்டுக்கு போ. சம்மந்தம் ஒன்று பேசி முடிக்கலான்னு வந்தையா. என்னம்மா உன் சைக்கிள் என்னாச்சு? பஞ்சர் ஆயிட்டுப்பா, அதை கடையில் விட்டுருக்கேன். ஈவினிங் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே என் பிள்ளைக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ள இருந்தா சொல்லு. ஏன்னா இந்த வருஷம் படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் பாரு. சொல்லிட்டீங்கல்ல, அடுத்த வாரமே நல்ல வரனை பார்த்து முடிச்சிருவோம். ரொம்ப சந்தோஷம். என்னம்மா சத்தம்? ஒன்றும் இல்லைங்க. எதுக்குமா இப்ப இவ்வளவு கோவப்படுத? இப்ப யார கேட்டு எனக்கு மாப்பிள்ள பாக்குறீங்க? அப்பாக்கு எதுக்கு இந்த வேண்டது வேலை? கழுத வயசாகுது, இன்னும் சின்ன புள்ள நினைப்பா உனக்கு மனசுல. எல்லாம் காலா காலத்துல நடக்க வேண்டியது நடக்கும். முதல்ல கையை காலை கழுவிட்டு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடு. இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கா. ஏண்டி இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்க? மாப்பிள்ள தானே பார்த்துருக்காங்க. என்னமோ நாளைக்கே கல்யாணம் மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்க. உனக்கு என்ன? நீ ஈஸியா சொல்லிட்ட. தினமும் எங்க வீட்டுல எங்க அப்பாவை சமாளிக்கணும், எங்க அம்மாவை சமாளிக்கணும், கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சமாளிக்கணும். ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழிக்கிற உனக்கு தெரியுமால? ஏய் எனக்கு தெரியாதடி. இந்த உசுறு இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு தான்டி. இல்ல சத்தியமா நடக்குமால? சாமி சத்தியமா நடக்கும்டி. நீ மனசை போட்டு குழப்பாம இரு. எனக்கு தெரியும்ல, என் மனசுல எந்த குழப்பமும் இல்ல. இந்த உசுறு உசுறு இல்ல. உன்னை தவிர இந்த உடம்புல வர எவன் கைப்பட்டாலும் இந்த உசுறு என் உடம்பு விட்டே போயிடும்ல. சரி, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த உசுறு உன்னை தேடி வருண்டி. நான் உன்னை தேடி வந்திருக்கேன், ஒண்ணுமே பேச மாட்டேங்க. நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும், அதை நீ சரியாக சொல்லணும். சொல்லுங்க. என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என் உசுரை காட்டி பிடிக்குமான்னு கேட்டா நான் என்ன சொல்ல? ஒருவேளை செத்துட்டேனா என்ன பண்ணுவேன்? உன்னை நினைச்சு எவ்வளோ அழணுமோ அழுதுட்டு நானும் செத்து போயிடுவேன். அவ்வளோ ஏமல் ஆசையா உனக்கு? சீ போடா, உன் உதடு சீனி மாதிரி நிக்குது.
சக்கர செல்ல குட்டி சீனி சக்கர செல்ல குட்டி ஏங்கி நிக்கிற பொண்ண எண்ணி பயமுள்ள என்ன கேக்குது விழி பார்வையில தெரியுதடி தேகம் ரெண்டும் கரையுதடி நரம்புல மின்னல் ஓடுது பரிச காட்டுல என் மனசு வாடுது பைய மனச பார்த்துதான் அந்த குயில் கூவுது அடியழகே நதியே கிளியே நதியே இறங்கலாம் தனியா முடிச்சவன. இல்ல நல்ல விஷயத்துக்கு போகும்போது அவசரமா இருக்க. இல்ல போய் என்னன்னு பாருங்களேன். முதலாளி இந்த பாதி இருக்கு முதலாளி. இந்த தனியை காப்பாற்ற சொல்றியா? நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் தெரியும்ல. தூக்கி வச்சுட்டு வாங்களே. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். மது பழக்கம் உயிருக்கு கேடு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எல்லாம் கொண்டு வந்தாங்களா? பாட்டு வேற. பாட்டெல்லாம் பலமா இருக்கு. சேட்டா சக்கரை போடு காட்டினியா? சாய அடிச்சு பாரு. அண்ணா இந்த ஊருக்கு வெளியே ஆக்சிடென்ட் சொன்னாங்க. எங்கண்ணா? ഇവിടെ നേരായിട്ട് പോയി ലെഫ്റ്റ് തിരിഞ്ഞാ അവിടെ ഒരു ആലമരം അവിടെ നിറയെ കൂട്ടായിട്ടുണ്ട്. അവിടെ പോയി നോക്ക്. சரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.
என்ன சேட்டா ஊருக்கு ஆம்புலன்ஸ்லாம் வந்துட்டு போகுது? அது ஏன் ചോദിക്കണേ? ஊருக்கு வெளியில ஏதோ ஒரு வண்டிக்காரன் ஒரு பெண்ணை இடிச்சிட்டு போய் அதான் போதும். என்ன சேட்டா ரொம்ப அடியோ? நீ வேற ஆளே மரிச்சு போய். முதலாளி பால் கொடு முதலாளி, பால் கட்டி எவ்வளோ நேரம் ஆகுது? எப்போ நோக்கியாலும் சாயா பால் பண்ணு அடிச்சாருங்களா? வாடா நீ வெளியே போ, பார்த்துட்டு இருக்கேன். காசு கொடுத்து குடிக்கிற மாதிரியே போகிறான். பொண்ணாமல வாங்க போவோம். பொண்ணு எப்படி அடையாளம் பாரு மாப்பிள்ள. காசையாவது வச்சுட்டு போங்களே. வாங்கடே சீக்கிரம் போய் பார்ப்போம்னா வாரணும்ல. இதே சாக்கா வச்சு டீக்கு பைசா கொடுக்காம துரை எப்படி கில்லி மாதிரி வராம பாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. எல்லாம் அடியாத அவன் போடுற டீக்கு காசு ஒண்ணுதால கேடு. குடிக்கிறதையும் குடிச்சுட்டு எப்படி பேசுதான் பாருல. ஐயப்புல இனி இவங்க கூட பாப்படாதா. வாப்பா உனக்கு இந்த ஊரா வெளியே வர என்ன பண்ணுவேன்? உனக்கு ஏதோ 1000 நீ தானே தைரியமா இருக்கணும். அழாதண்ணே. சரிண்ணா. நீ இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? என்ன இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்டு தானடி. நம்ம அழுது ஒன்றும் ஆக போதில்லப்பா. அவன் சொர்க்கத்துல சாமிக்கிட்ட சந்தோஷமா இருப்பாப்பா. நாங்க மறக்கணும் உங்ககிட்ட வந்தா நீ இப்படி உட்காந்துருக்கேடி. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு சாப்பிடுற வேலையை பாருங்க. எந்திரல என்னல பாலா காண்டல என்னல சொல்லுத எல எந்திரீங்களா எங்கல போயிருப்பான் படுத்துறான் என்னன்னா பாலா காணல இதுதான் பாலா பாப்போம் ஏன் இவன் இப்படி பண்ணுதான்? ஏன் இப்படி பண்ணுத? இங்க வந்து உட்கார்ந்திருக்க? போய்டா. என்ன விட்டு போய்டா. உயிருக்கு உயிரா காலிட்டா. ஒரே போய்டா. அதாம போடு.
கஞ்சாவா குடிக்க இல்ல இல்ல வராதீங்க இல்லைங்களா மீடியாவில் வராத இல்ல இல்ல அப்படி பெரிய பெருசப்படி இல்ல உட்காந்துருக்கா வாடா பையில எவ்வளோ வச்சுக்காம பாருல மொத்தமா அட்டை போட்டு பார்த்தா ஓட்டானே சரி கொண்டா என்ன ஏட்டையா அவ்வளோதானா உங்களை விரட்டி முடிச்சல ஒரு பிரயோஜனம் இல்லையாப்பா சனியும் முடிச்சவன் எப்படி கிடக்காம பாரு ஐயோ பாவம் நல்ல புள்ள ஏன் இவனுக்கு இந்த வேலை தம்பி அந்த உடஞ்ச வீட்டுல பாலாவ போலீஸ்காரங்க அடிச்சு போட்டு போயிட்டாங்க போய் என்னன்னு பாருங்க அண்ணன் கிடக்காம பாரு மாப்பிள்ள ஐயாப்ல கட்டில் எடுத்து போடல கிளம்பிட்டோம் மைனர். ஏய் சாயங்காலம் வரும்போது மறக்காம மல்லிகை சாமான் வாங்கிட்டு வா என்ன? சரி நான் வாங்கிட்டு வரேன். நீ சந்தா வரப்பா இருக்கு. என்னடா ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. நான் பார்த்துக்கிறத வேற ஊருக்கு போய் வேலை செய்யாம ஏன் உயிர் எடுக்கல அவன் தான் என் கையால செத்தான். நீ ஏமாடா இல்ல இவனை குத்தல ஆமாடா இங்க கொள்ள எல்லாம் இத புள்ள எல்லாம் ஒழுங்கா செத்தானா பாருங்க. சரி காய்தல் விட்டு சரிங்க. சுமதி என்னோட பேரா? நானும் செத்து போயிடுவேன். சுமதி என்னோட பேரா? சுமதி நானும் செத்து போயிடுவேன். நானும் ஒன்று வரேன் சுமதி. படிச்சிருக்கலாம் என்ன நானும் எனக்கு என்னமோ பயமாக இருக்குல்ல. ஒன்றும் பயப்படாதல்ல, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். ஏல மாப்பிள்ள அண்ணன் கடிச்சிருவானால. ஏல சும்மா இல்லை நீ வேற. ஏன்னா அக்கா செத்ததுலேருந்து அண்ணன் ஒரு மாதிரியாக தானே இருக்கான். யார் அது? எங்கே போயிருப்பான்? அங்கே பாருண்ணே.
என்ன பண்ணுற எந்திரல என்னடா சொல்ல இல்ல மாப்பிள்ள சுமதியை கொண்டுட்டாங்க. என்ன நல்ல சொல்ற அவளும் நான் செத்துலாம் முடிவு பண்ணி வீட்டுல இருந்து வெளியே போடல. அப்போ வாழங்க நான் வந்துட்டேன் முதலாளி. என்ன முதலாளி? கடை வரைக்கும் விட்டு போல முதலாளி ஒரு சின்ன வேலை இருக்கு முதலாளி. நிறைய வேலை இருக்கு ஹோட்டல ஆட்டு முதலாளி. பார்த்த சனையும் பிடிச்ச முதலாளி வண்டியில வந்து விடனே விழுந்தாங்களா? யாரை சொல்லுதீங்க முதலாளி? அதான் சைக்கிள்லேயே சுற்றிட்டு இருப்பாள் வாத்தியார் பிள்ளை அவ்வளோதான் சொல்கிறேன். நான் கூட முதலாளிகிட்ட பாதி உசுறு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் வேலை இருக்குன்னு சொல்லி முதலாளி முள்ளுக்காட்டு யாரில் இருந்தீங்க முதலாளி? யாருன்னா கேட்குறேன். நான் முதலாளி கவுன்சிலர் அம்மா ஏட்டையா 4 இருந்தேன். யோ வயலுக்கு ஒன்றுக்கு வந்துச்சு பாருங்க. அவனை கொண்டுட்டோம்ல. மிச்சமுள்ள 3 பேரையும் கொல்ல விட மாட்டோம். நீ வெளியே போகல பார்க்கல. உனக்கு வேணா அவ காதலியா இருக்கலாம்ல, எங்களுக்கெல்லாம் அவ கூட பிறக்காத பிறப்புல. சுமதி எப்படி துடிச்சு துடிச்சு செத்தாலோ மீதி உள்ள 3 பேத்தையும் துடிக்க துடிக்க கொல்லணும்ல. ஆமாண்ணே கொல்லணும்ல. நம்ம சோழியை பிடிக்க வேண்டிய 3 பேரும் சாதிலையும் பணத்திலையும் அரசியல் அதிகாரத்துல ரத்தவரையை பிடிச்சவங்கள இவங்களை தூக்கணும்னா எங்க போறாங்க, யார் யாரெல்லாம் பாக்குறாங்க, என்னென்ன செய்யறாங்கன்னு ஓட்டி நோட்டணும்ல. அதுக்கப்புறம் சாட்சி இல்லாம தூக்குறோம்ல. நான் சொல்ற கேளு. திரும்புக்கு போஸ்ட் கிட்ட உட்காந்துருக்கேன். சரில வாயா, என்ன கொண்டு வந்த? ஏய் ஏதோ என்ன தர்றா கொண்டு வரதுக்கு? வெறும் வாயே மெல்லு. ஏய் 5 பவுன் சங்கிலி செய்ய கொடுத்துருக்கேன், எனக்கு தந்துருவாங்கல்ல. ஏய் நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேயா. ஏய் இந்த கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாயா, நீ சாப்பிடாத, சும்மா சாப்பிடு சாப்பிடு. ஏய் பட்ரி பட்ரி. என்னையா இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க? மேல எல்லாம் ஒரு ஆசை தான். ஏய் வேணாயா. ஏய் என்னடி ஏய் புருஷன் தானே.
பாத்ரூம் போனோம். ஏய் போயிட்டு வாடி, தூக்கமா இருக்கு, போயிட்டு வாடி நீ. கொஞ்சத்துக்கு கூட வருவோம். விடியும் காலை என்றாது அது நாளைய வாழ்க்கையடா என்றாலும் விடிந்தது இன்றென் மீண்டினை போடு வாழ்க்கையில் முன்னேறு தடுக்க தாக்கும் தடுமாறாதே அதை படிக்கல் தாக்கி விடு அஞ்சாதே தெரிந்து சென்று நீ வெற்றி என்னும் கோப்பை கையிலெடு விதிகள் இதுதான் அதுதான் என்று ஏதும் கிடையாது இருந்தாலே தடைகள் போட்டு மதியால் அதை நீயும் வென்று விடு இங்கு சீறு சீறு சிறு சுத்தம் இல்லை பேசும் பேச்சு அதில் ஈரம் இல்லை ஓடி ஓடி நாம் மறைந்தோம் இல்லை. என்ன பிடிச்சோம் என்ன ചേട്ടാ கைக்கு ஊருக்குள்ள தென்னை எல்லாம் கட்டியிருக்காங்க, അതെന്തിനു പോയിട്ടാங்களா? ചോദിക്കണു? ഏട്ടെന്ന് പറഞ്ഞ ഒരാളുണ്ടല്ലോ വീട്ടിൽ ഉറങ്ങുമ്പോ നെഞ്ചുവലിന്ന് പറഞ്ഞ് ഇന്നലെ മരിച്ചു. പാവി മവൻ കുറച്ചെങ്ങനെ തപ്പ് ചെയ്തത്. എന്റെ ഗുരുവായൂരപ്പനെ നോക്കി കൊടുത്ത ദണ്ഡനയാ അത്. நேரா போய் இடது பக்கம் திரும்பணும். சரி, ஏட்டையா வீடு எங்க இருக்கு? அந்த கோயில் பக்கத்துல தான் சார் இருக்கு. சரி வரேன். சரி சார். வண்டி நிறுத்தல. வணக்கம்மா. ஏடிஏ விஷயம் எதுவும் தெரிஞ்சுதா? அதை பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். சரி சரி, வண்டி எடுறா. நாங்கள் திருநெல்வேலியில் நாட்டம் கண்டு தூத்துக்குடியிலே நாட்டம் தாமர பரணி ஆற்றிலே குளித்தோம் இன்று நாடு கொக்கரகுளம் 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 இல்ல அவனால அவனை நான் பார்த்துக்கிறேன், கொடுல கொஞ்சம் பாத்திர போறான். என்னாச்சு? ஒண்ணுலக்கா என்னன்னு பார்க்க பஞ்சரை வச்சு விட சொன்ன நாண்டுக்குன்னு போலப்பா. என்னாச்சு? பஞ்சர் ஆயிட்டுக்கா. ஏலே ரிக்ஷா மூதி போய் ஸ்டெப்னி எடுத்து மாட்டல. சரி கோபப்படாக்கா, மாட்டிருந்தேன். இது வேற கெட்ட வார்த்தை போடுவோம்ல. கா ஸ்டெப்னி பஞ்சருக்கா, பஞ்சர் பாட்டு வந்துருந்தேன். போய் தொலைல. ஏசிக்கிட்டே இருக்காள, கரெக்ட் பண்ணவே முடியலப்பா. இந்த பஞ்சர் கடையில் இறக்கி விட்டுடே. நாளைக்கு மலையாண்டி எப்படி தூக்குறோம்ல? கண்டிப்பா தூக்குறோம்ல. ஆமாண்ணா தூக்குறோம். சரிதானே? ஆமல. இல்ல மாப்பிள்ள சீதா என்ன புள்ள இங்க வந்திருக்க? நான் இப்ப என்ன பண்ணேன்னு தெரிய மாட்டேங்க. என்ன புள்ள சொல்லுத? மாப்பிள்ளையோட போட்டோ. சீதாவை பொண்ணு பார்க்க 2 நாள்ல வராங்க. புள்ள படிப்பு இப்பதானங்க முடிஞ்சிருக்கு, நீங்க ஏன் அதுக்குள்ள அவசரப்படுதிய? நல்ல சம்மந்தம், அதான் கட்டி கொடுத்துடலாம்னு மாப்பிள்ளை வீட்டுல வாக்கு கொடுத்துட்டேன். எங்க வீட்டுல நம்ம காதுல சொல்லாம்னா கண்டிப்பா அதை ஒத்துக்கிட மாட்டாங்க. அது உனக்கே நல்லா தெரியும். இப்ப நான் என்ன செய்ய? பாலண்ண, நீங்க இதை எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். அல்லாதம்மா, உனக்கு நாங்க இருக்கோம். துரை, நீ என்கிட்ட ஒன்று சொன்னது யாரும் இருக்காள? சுமதி வர தயாரா இருந்தா, உனக்கு வச்சுக்காத தெம்பு இருந்தா, துணிஞ்சு லவ் பண்ணு சொல்லி தைரியத்தை கொடுத்த நீதான்ல. இப்ப நான் கேட்கல, இவ வர தயாரா இருக்கா, உனக்கு வச்சுக்காத தெம்பு இருக்காளா? நீ விஷயம் தெரியாம பேசுற. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியும்ல? நீ கொஞ்சம் வா. துரை, நான் சொல்றது கேளு. என்ன நடந்தாலும் நான் பார்த்துருந்தேன். இது வரைக்கும் நம்ம செஞ்ச சம்பவத்தில் நம்ம எதுலையும் மாட்டிக்கல. நாளைக்கு நம்ம செய்கிற சம்பவத்திலையும் நம்ம எதுலையும் மாட்டிக்க மாட்டோம். என் வாழ்க்கை தான் இப்படி ஆச்சுன்னா உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும். நம்ம நட்புக்கு மரியாதை கொடுக்குறதா இருந்தால் முதல்ல நான் சொல்றது கேளு. நாளைக்கு அந்த சம்பவத்தை முடிச்சோடனே அவளை எங்கேயோ ஊரு விட்டு கூட்டு போயிடு. என்ன நடந்தாலும் பார்த்துருந்தேன். என்னலே சொல்லுத? ஆமால, அவளை கூட்டு போயிடு. அப்போ தான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு அவளை கூட்டு போகிற விஷயத்த நீ அவகிட்ட போய் சொல்லு. அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. போல நாளைக்கு மத்தியானம் யாருக்கும் தெரியாம எங்க வீட்டுக்கு வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே போயிடலாம். இப்போ நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. சரி. எத்தியே என்னுள்ளே நீயே, உன்னால எந்த கௌரகிறது ஏனென்று தெரியவில்லை. எல்லாமே உன் போல தெரிகிறது. ஏலே ஏலோ ஏலே ஏலே ஏலேலோ ஏலே ஏலோ
உடலிங்கே இருந்தாலுமே உயிரங்கே எத்தியே என்னுள்ளே நீயே உன்னால எந்த கௌரகிறது ஏனென்று தெரியவில்லை எல்லாமே உன் போல தெரிகிறது பக்கத்துல அடி நீயும் இருந்தா வெட்கத்துல நெஞ்சம் வெடிக்குதடி பார்வையால அடி நீயும் இழுத்த உன் பாதையில என்ன நடக்க வச்ச என் மனதினை காகிதமாக்கி காதலை ஏனோ திருக்கி சென்றாய் உன் நினைவினில் என்னை கொண்டு ஏனடி மீண்டும் உயிரளித்தாய் உன்னோடு இணைந்திருக்க நானோ என்னாலும் தவமிருப்பேன் அடி நீ மட்டும் பிரிந்து விட்டால் நானோ அப்போது உயிர் துறப்பேன் உடலிங்கே இருந்தாலுமே உயிரங்கே ஏலே ஏலோ ஏலே ஏலே ஏலேலோ ஏலே ஏலோ வணக்கம். வா இன்ஸ்பெக்டர், என்ன இந்த பக்கம்? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன விசாரணை தான். உட்காரு. திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம் சொல்லு. 27ஆம் தேதி சுமதிங்கிற பொண்ணு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துருக்கா. 30ஆம் தேதி சாராய கடை பன்னீரும் குடி போதையில் அதே இடத்துல இறந்துருக்கான். இந்த 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்குறப்போ விபத்துன்னு தெரியுது. எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஏட்டு அவங்க வீட்லேயே இறந்ததா சொல்லி மனைவி வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஊர் கவுன்சிலர் அம்மா 3ஆம் தேதி காரில் போகும்போது மாரடைப்பில் இறந்ததா விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இறந்தவங்க 3 பேருமே உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா தெரிய வருது. அதான் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு? எல்லா விஷயத்தையும் நீயே சொல்லிட்டியே. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ, என்னடி? சரி வந்துடுறேன்டி. நான் வேலை முடிஞ்சிட்டு கிளம்பட்டுமா? போல என்னல இங்க வந்திருக்கீங்க? ஒன்றில முதலாளி, உங்களை பார்க்க தான் வந்தோம். காப்பாத்திருக்கலாம்ல. இப்ப தெரியுதா உசுரோட வலி. ஒன்றுல எங்கேயா உங்க முதலாளி போனார்? ஆளைய காணா. இருங்க சார், பாட்டு வந்துருக்கேன்.
ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். யாராவது பார்த்துட்டு போகிறாங்களே. யாருக்கும் தெரியாம எங்க வீட்டுக்கு வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே போயிடலாம். ஏ புள்ள சீதா, நான் பால் பண்ணைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துருந்தேன். நீ டிபன் பண்ணுவி. என்ன மன்னிச்சிருமா. என்ன நம்ம இப்படி ஆகிப்போச்சு. இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க முடியாதுல்ல. நம்மளுக்கு இந்த ஊர் வேணாம்னா அக்கா கூப்பிட்டு எங்கேயாவது போயிடலாம்ல. போதும்ல, இனிமே என்னால யாரையும் இழக்க முடியாதுல்ல. இந்தால பாளையங்கோட்டைக்கு போய் சென்னைக்கு போறதுக்கு 4 டிக்கெட் எடுத்துட்டு அங்கே ஏறல, நாங்க வந்துடுறோம். சரி. ஊத்துடா. ஊத்து ஊத்து. அண்ணே, டீ வித்து சம்பாதிச்ச துட்டெல்லாம் சாராயத்தில் விட்டுருவியோ? എടാ പോക്കത്തവനെ, എടാ അവിടെയും ഗ്ലാസ്സാ ഇവിടെയും ഗ്ലാസ്സാ, മനസ്സിലായോ? എടാ കുറച്ചും കൂടി ഒഴിക്ക്. ஏடா மாப்பிள்ள, அவன் வந்திருப்பா, நீ போல, நான் வரேன். நீ எங்கே போற? நடந்தெல்லாம் நினச்சி என்னால் மறக்க முடியல. என்னால் மட்டும் மறக்க முடியும்னு நினைக்கிற? நான் வந்திருப்பா, நீ போல. என்ன ஊத்துன? മറക്കാൻ മുടിയില്ലല്ലോ. എടോ, ചായക്കടിക്ക് ഒരുപാട് കടനുണ്ട്. എന്താ ഇവിടെയും കടനൊക്കെ ചരക്കടിക്കാൻ വന്നോ? കുടിക്ക് കുടിക്ക്. എൻ്റെ കാശോ എൻ്റെ അപ്പൻ്റെ കാശോ? കൊടുക്ക് കൊടുക്ക്. மாப்பிள்ள வேண்டாம்ல, உனக்காக வீட்டில் காத்து கிடப்பா. போல, நீ போல. முதல்ல என்னால் மறக்க முடியல, விடல. மாப்பிள்ள ரொம்ப ஓவராஜில் ஏஞ்சி வீட்டுக்கு போவோம். குடிக்காதல, மேலே தாங்கதில்ல. நான் வரல, கினிமணி வர சொல்லிட்டு இவன் எங்க போனா? எந்தில எந்திங்களா அந்த பயல்களுக்கு ஆடாமவா. சீதா என் தங்கச்சில, அவ கூட நீ நல்லா இருக்கு. தனியும் பிடிச்ச ஊரை வேண்டாம், ஊரை விட்டு
போயிடு. அழுவாதில்ல, சாமி கிட்ட போயிருக்காங்க. வீடு வந்துருச்சுல, ஊருக்கு கிளம்புறாங்க. என்னன்னாச்சு? என்னாச்சு? என்னன்னாச்சு? என்னன்னாச்சு? வலி சேர்த்துட்டா. என்னன்னாச்சு? என்னன்னாச்சு? எந்திரிடா. இங்க பாரு, துரை. இங்க பாருடா. துரை, எந்திரிடா. துரை. என்னடா ஆச்சு? துரை. ஐயோ. எந்திரிடா, எந்திரி. என்ன வரைச்சுக்கிட்டு நீ ஏன் பேசுற? எந்திரிடா. துரை. துரை, எந்திரிடா. நீ கூட அம்சமா தான் உள்ள இருக்க. என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? முதல்ல வெளிய பாக்கனே. எந்திரில. என்ன பாருல. எந்திரில. எனக்கு பயமா இருக்கு. அவனை மட்டும் தான் கொடுப்பியா? என்னையும் கொடு. எங்க போற? வாடால. வாங்கும்ல. வாடி. வாடி. அவனை விட நான் நல்லா இருப்பேன். இப்ப கூட சூப்பரா இருக்கு. துரோகி, நீ ஒரு ஃப்ரெண்ட் அல்ல. இங்க பாருல.
நம்பி வந்ததுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேல. தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டேல. பெத்தவங்களை விட்டுட்டு உன்னை தேடி வந்ததுக்கு உன்னை தவிர இந்த உடம்புல வர எவ கைப்பட்டாலும் இந்த உசுறு என் உடம்பு விட்டே போயிடும்ல.